அந்த வீட்டை விற்கிறதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சைன் பண்ணணுமா. அதான் அம்மா கிட்டயும் ஒரு சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சுந்தரி இதுல கையெழுத்து போடணும்னா இதுல என்ன விஷயம்னு உங்க சித்தப்பா கிட்ட எழுதி வாங்கிட்டு வாங்க. புடி. இவர் இந்த பானு கிட்ட தப்பா பேசுனது உண்மையா? ஆமா சார், பேசினாரு சார். நான் யார்கிட்டயும் சாரி எல்லாம் கேட்க மாட்டேன், சொல்லிட்டேன். அம்மா கூட கழுத்து போட வந்துட்டாங்க. இந்த மேஜர் அம்மா தான் நடுவுல புகுந்து திடீர்னு குழப்பி விட்டுட்டாங்க. உன்னை பத்தி நான் விசாரிச்சுட்டேன். நீ ஒன்னா நம்பர் ஃப்ராடாம்ல. இதுப்பா நீங்க ஏன் தேவையில்லாம இந்த ஆளுகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? யோ மரியாதையா வெளியே போயா. தம்பி, நீ சின்ன பிள்ளை, உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ பேசாம இரு. என்னையா நானும் சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டு பேசிட்டே இருக்க. தம்பி நீ விடுப்பா, நான் பாத்துக்கிறேன். பின்ன என்ன சித்தப்பா, அந்த ஆள் ஓவரா சீன் போட்டுட்டு இருக்காரு. ஏயா என்னையா சின்ன பசங்களை வச்சு என்ன அசிங்கப்படுத்துறியா? யோ போன் சொன்ன போக மாட்டியா நீ? போகலன்னா என்னப்பா பண்ணுவ? இன்னொரு வார்த்தை பேசி பாரு, உன் மூஞ்ச பேத்துருவேன். டேய் தம்பி, உன்ன மாதிரி எத்தனை பிள்ளைக்கா பசங்களை நான் பார்த்திருப்பேன். அடிப்பேன் உதப்பேன்னு சொல்லிலாம் என்ன மிரட்ட முடியாது. இடம் எனக்கு திரும்ப வேணும், அவ்வளவுதான் சொல்லுவேன். ஜாக்கிரதை. பணம் இந்த மனுஷனை என்ன பாடுபடுத்துது பாத்தீங்களா? ரெண்டு பேரும் ஒரே இடத்த தான் பார்த்தோம். நான் கொஞ்சம் ஜாஸ்தியா தரேன்னு சொன்னேன். வியாபாரம் பண்ற லாபத்தை தானே பாப்பான். வயிற்றுச்சல் பிடிச்சவன். நீங்க மட்டும் விட்டு இருந்தா அந்த ஆள் இங்கேயே பொழந்திருப்பேன் சித்தப்பா. தம்பி, சின்ன வயசுல என்கிட்ட இருந்த அதே துடிப்பும் வேகமும் அப்படியே உங்ககிட்ட இருக்கு. ஆமா, இப்போ என்னமோ பேசிக்கிட்டு இருந்தமே பண விஷயமா? சித்தப்பா, முதல்ல நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க, அப்புறம் பேசிக்கலாம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம காரியத்துல நம்ம கண்ணா இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? அப்புறம் மதி, உன் மாமியார் சம்பந்தி வீட்டுக்கு மதி பணம் வாங்க போனாலே என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. பாவம், உங்க அம்மா கையெழுத்து போடாததான் பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால நானே நேர்ல வந்து அவங்க கிட்ட இத பத்தி சொல்றேன். உனக்கு எந்த சங்கடமும் இல்லாம போயிடும். நானும் அவங்களுக்கு மரியாதை பண்ண மாதிரி ஆயிடும். என்ன சரிதானே? நர்மதா, என்னக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டு நர்மதா. நாளைக்கு பால் கார்டு வாங்குற டேட்டு. பைசா கொடுத்தீங்கன்னா காலைல வரப்ப வாங்கிட்டு வந்துடுவேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீங்க, மறந்தே போயிட்டேன் பாத்தீங்களா. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். இந்தாங்கக்கா. சரிம்மா, நான் கிளம்புறேன். அக்கா ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க? என்ன நர்மதா? இல்ல, உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு, அதான். என்னக்கா வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் தம்பி. அப்படி சேர்ல உட்காருங்கக்கா. பரவாயில்ல தம்பி, சொல்லுங்க. நர்மதா நடராஜை பத்தி சொன்னா. அவன் ஏன் இப்படி பண்றான்? ஒழுங்கா நல்ல பையனா தானே இருந்தான். நீங்க வேலை செய்யற வீட்டுக்கெல்லாம் போய் எங்க அம்மாவை வேலைக்கு வச்சுக்காதீங்கன்னு சொல்றானாமே. அப்படிதாங்க எங்கிட்டயும் வந்து பேசிட்டு போனா. விஷயத்தை சொல்லலான்னு மேஜர் அம்மாக்கு ஃபோன் பண்றேன், அதுக்குள்ள அங்கேயும் போயிருக்கான். நீங்க வேலைக்கு போறதுல அவனுக்கு என்ன பிரச்சனை? அம்மா கஷ்டப்படுறாங்களே, எப்படி வேலைக்கு அனுப்புறதுன்னு யோசிக்கிற பிள்ளைய அவன் இல்லைங்க. அவங்க வேலை செய்யறத பத்திலாம் அவனுக்கு கவலை இல்ல. அம்மா வேலைக்காரியா இருக்கிறது தான் பிரச்சனை. இத்தனை நாள் இல்லாம இப்ப என்ன புதுசா? சார் இப்பதானே லவ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கௌரவ குறைச்சலா இருக்கும்ல. திரும்ப திரும்ப அதையே பேசி அவங்க மனசை நாம வேற நோகடிக்கணுமா? அக்கா, நடராஜுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல்ல? முடிஞ்சிருச்சு அக்கா, தம்பி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைக்கிள் கம்பெனில உனக்கு வேலை வாங்கி தந்துடுறேன். என் ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டேன், அவனும் சரின்ட்டான். திங்கக்கிழமை வர சொல்லுங்க, சேர்த்து விட்டுறேன். ஒரு 6 மாசம் அப்ரெண்டிஸா போகணும், அப்புறம் பெர்மனன்ட் பண்ணிடுவாங்க. பெரிய கம்பெனி, நல்ல சம்பளம். இதுக்கப்புறமாவது உங்க கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரட்டுமே. என்னக்கா, விஷயத்த சொன்னாலும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தேன், இப்படி சைலண்டா இருக்கீங்க. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு தம்பி. ஆனா அவன் தான் என்னை எந்த விதத்திலையும் சந்தோஷப்பட விட மாட்டானே. இப்ப திடீர்னு
சொந்தமா தொழில் பண்ண போறேன்னு சொல்லிட்டு தெரியுறா. தொழில் பண்றதுன்னா பணத்துக்கு என்ன பண்ணுவான்? அவன் சித்தப்பா எனக்கு எதிராக தூண்டி விட்டுட்டு இருக்காரு. அது தெரியாம இவனும் அவர் பணம் தருவாருன்னு நம்பி ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். சரி, ஒருவேளை காசை கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம். ஒரு தொழில் எடுத்து நடத்துற அளவுக்கு இவனுக்கு பக்குவமா அனுபவமா எங்க இருக்கு? அட நீங்க வேற. அதெல்லாம் உண்மையாவே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நடத்த போறவங்க படுற கவலை. இவன் தான் சித்தப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு சும்மா எல்லாம் வாய்ச்ச விடால் பேசிட்டு இருக்கான். அந்த ஆளு பணமும் தர போறது இல்ல, இவன் தொழிலும் ஆரம்பிக்க போறது இல்ல. இந்த அக்காவை டார்ச்சர் பண்ண அந்த ஆள் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இவனும் அதுக்கு உடந்தையா இருக்கான். அதெல்லாம் எதுக்குங்க? நீங்க முதல்ல உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இவன் அந்த சைக்கிள் கம்பெனில சேர்த்து விடுற வழியை பாருங்க. நான் தான் அவங்ககிட்ட பேசிட்டேன்னு சொல்றேன்ல. அப்புறம் என்னக்கா, திங்கக்கிழமை அவனை வர சொல்லுங்க. நான் இவரையே கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்றேன். என்னக்கா யோசிக்கிறீங்க? இல்ல, இதை எப்படி அவங்கிட்ட பேசுறதுன்னு தான் தெரியல நர்மதா. ஏன்? சொந்தமா தான் தொழில் பண்ணுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். அவனை யார் பண்ண வேண்டாம்னு சொன்னா? கொஞ்ச நாள் இந்த கம்பெனிலேயே வேலை பார்க்கட்டும், நல்லா தொழில் கத்துக்கிட்டு இதுலயே ஒரு நல்ல பிசினஸும் ஒன்று ஆரம்பிக்கட்டுமே. நானே பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தருவேன். சரிங்க தம்பி. தம்பி, தப்பா நினைச்சுக்காம எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லுங்கக்கா. இத பத்தி நான் பேசினா நான் சொன்னேன்றதுக்காகவே கேட்க மாட்டான். நீ கொஞ்சம் வந்து பேசுறியாப்பா? அக்கா, இதுக்கு தான் இவ்வளோ தயங்குனீங்களா? அவன் யாரு? என் தம்பி மாதிரி. நான் சொன்னா கண்டிப்பா கேட்பான். கட்டாயம் வரேன், நீங்க கவலைப்படாம போங்க. சரி தம்பி, நான் வரேன். சரிங்க நர்மதா. அந்த சூர்யா அவன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கா? நீ சொல்றதுதான் பெரிய வாத்தியாரே கேட்பாருன்னு சொன்ன. அந்த தைரியத்துல தான் இன்னைக்கு காலேஜ்ல எல்லாரையும் திமுறை எதிர்த்து பேசிட்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன? ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல அந்த சூர்யா இருக்கணும். அந்த ஆள்கிட்ட சொல்லி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதுதானடா. அம்மா, சூர்யாலாம் ஒரு ஆளுன்னு அவள்கிட்ட போய் பாலிடிக்ஸ் பண்ண சொல்றியா? அவளை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சொல்றபடி சொல்லி பாரு. கேட்கலன்னா என்கிட்ட விட்டுடுறா. மதிக்கு வேப்பிலை அடிச்சே சூர்யாக்கு பேய் ஓட்டுற வித்தை எனக்கு தெரியும்டா. அட நீ வேறம்மா, இப்பதான் மதி மூலமா அவங்க பாட்டி வீட்டு பணத்துக்கு ஒரு பிட்டை போட்டு அனுப்பிச்சிருக்கேன். அதை கலைச்சு விட்டுறாத. எப்பவுமே ஒரே சிந்தனையாவே இருக்கியே, எப்படிடா? நான் ஓம் புள்ளம்மா. ஏய், யார் வந்திருக்காங்கன்னு போய் பாரு. சீக்கிரம் போய் பாரு. யாரு வந்திருக்கா? ஏய், உங்ககிட்ட தான் கேக்குறேன். யார் வந்திருக்கா? உன் மருமக மகாராணி வந்திருக்காங்க. கார்ல வந்திருக்கா? கதிர் ஸ்டோர்ஸ் ஓனர்ல கூட்டிட்டு வந்திருக்காரு. கார்ல வந்தா தானே அவர் ஜம்பத்தை காட்ட முடியும். என்னடி சொல்ற? வாங்க 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 சம்மதி, வாங்க உட்காருங்க. வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. அப்புறம் மதி சொல்லிச்சு ஏதோ கம்ப்யூட்டர் சென்டர் வைக்க போறதா சொன்னீங்களாமே? ஆமா மாமா, மதியம் படிச்சுட்டு சும்மா தானே இருக்கா. 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்த்த மாதிரியும் இருக்கும், டெவலப் ஆனா கொஞ்சம் சம்பாதிச்ச மாதிரியும் இருக்கும். முடிவெடுத்துட்டா அப்புறம் யோசிக்கவே கூடாது. முக்கியமா யாருக்கிட்டையும் ஆலோசனையே கேட்காதீங்க. எல்லாம் பொறாம பிடிச்ச பயலுங்க. எங்க நல்லா வந்துருவீங்களோன்னு உங்களுக்கு கெடுக்கிறதுலயே குறியா இருப்பாங்க. பணம் வேணும்னு நாங்க கேட்கல, மதியே தான் பாட்டி விட்டு பங்கு இருக்கு கேட்டு பார்க்கலான்னு சொன்னா. மதி என்ன பணம் கேட்கறதுக்கு உங்களுக்கே எல்லா உரிமையும் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு நல்ல விஷயத்துக்காக பணம் கேட்கும் போது எதுக்கு தயங்கணும்? வீட்டை இன்னும் விக்கல, அதுக்கு பத்திரத்துல மதி அம்மாவோட கையெழுத்து வேணும். அவங்க என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு கையெழுத்து போட்டு தரமாட்டாங்க. ஏன் மதி உங்க அம்மா இப்படி பண்றாங்க? என்ன சம்மந்தி நீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நான் பக்குவமா பேசி கையெழுத்து வாங்கி கொடுத்துருப்பேன்ல. அதனால என்னங்க, அவங்க கையெழுத்து போடலனா கூட பரவாயில்ல. மாப்பிள்ள முதல்ல தொழில் தொடங்குறாரு, எப்படியாவது பணம் கொடுக்கணும்னு அம்மா கூட ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நான் தரேங்க. சந்தோஷமா தரேன். தொழில் பண்ணி பெரிய ஆளா வாங்க, அது போதும். நீங்க தப்பா நினைச்ச கூடாது.
ஒரு சின்ன விஷயம். மொத்தமா ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கறப்ப ஆடிட்டருக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதனால சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு டாக்குமெண்ட்ல நீங்க கையெழுத்து போடணும். அப்புறம் பண விஷயத்துல ஒரு கணக்கு வழக்கு வேண்டாமா? கையெழுத்து கூட போடாம இந்த காலத்துல யார் பணம் கொடுப்பாங்க? கையெழுத்து தானே, தாராளமா போட்டுக்கலாம். திரும்பவும் சொல்றேன், அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காம இருந்தா போதும். அப்ப நான் வரேங்க. என்ன மாமா, இதை நீங்க போன்லயே சொல்லியிருக்கலாமே. அப்படி சொன்னா மரியாதையா இருக்காது மாப்ள. அதனால தான் நேர்லயே வந்தேன். டாக்குமெண்ட்ஸ் ரெடி ஆனதும் ஃபோன் பண்றேன், வந்துருங்க. சரிங்க மாமா. அப்ப நான் புறப்படுறேன். வரேங்க. சரிங்க. வரமா? சரிங்க சித்தப்பா. அப்புறம் என்ன மதி, இன்ஸ்டிடியூட் வைக்க இடத்த பார்த்துலாம்ல? முதலாளி அம்மாவுக்கு எப்பவும் சிரிப்பு தான். அப்பா இந்த பேப்பர்ல ஏதோ கரெக்ஷன் இருக்காம இருக்கு, என்னன்னு பாருங்க. மே கம் இன் சார். எஸ் கம் இன். உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும், சொல்லுங்க சார். என்னாச்சு சார், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சார், நம்ம காலேஜுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அதை எதுக்காகவும் நம்ம இழந்துடக்கூடாது. சோமு விஷயத்துல நீங்க தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க. இத்தனை வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு நீங்க எடுத்த தப்பான முடிவு இதுதான். நம்ம காலேஜ் ஸ்டாஃப்ஸ் அத்தனை வரையும் நான் என் கைக்குள்ள வச்சிருக்கேன். பட் சமீப காலமா அந்த சோமுவோட ஆக்டிவிட்டி சரியில்லை. நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சா அவனை நானே பாத்துக்கலான் இருந்தேன். நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே சார். இப்ப மத்த ஸ்டாஃப்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? சார், என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியல. சோமுன்னு ஒரு ஸ்டாஃப் தெரியும், சொல்லுங்க. அவன் ஒரு பொண்ணுகிட்ட தப்பா பேசியிருக்கான். அவன் தப்பு பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் இருந்தோம், சார் தான் அவனை விட்டுட்டாரு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. நான் தான் சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். சார், இந்த பிரச்சனையில அப்பா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஐயோ தம்பி, நான் அதுக்காக சொல்ல வரல. புரியுது சார், இருந்தாலும் சாரி. நான் ஊர்ல இருந்து இப்பதான் வரேன். நான் இருந்திருந்தா இதை வேற மாதிரி டீல் பண்ணியிருப்பேன். அப்பா சுமூகமா முடிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஒரு வகையில் அப்பா நடந்துகிட்டது உங்களை அவமானப்படுத்துற மாதிரி தான் எனக்கு புரியுது. சாரி சார். என்ன தம்பி, நீங்க இவ்வளவு பெரிய மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் பண்ணும்போது சில நெளிவு சுழிவுகளை கடைப்பிடிக்கலன்னா அது எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டுருன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த சோமு மாதிரி ஆளுங்கள்ட்ட நாம இறங்கி போயிட்டா நம்ம காலேஜ் நடத்த வேண்டாம், இழுத்து மூடிட்டு போயிடலாமே. சாரி சார். சார், என்ன நீங்க நம்புறீங்களா இல்லையா? சாரையும் நான் நம்புறேன் தம்பி. இருந்தாலும் நடந்து போனதை பத்தி விட்டுருங்க. இனிமே அவன் காலேஜுக்கு வர மாட்டான், போதுமா? இதான் தம்பி வேணும். நாமளே ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாதான் மற்றவங்களுக்கும் பயம் வரும். நீங்க கவலைப்படாம போங்க, நான் பாத்துக்கிறேன். நான் வரேன் தம்பி. சாரி சார், நான் வரேன். என்னப்பா இது, போய் சர்டிபிகேட் கொடுத்தான்னு தெரிஞ்ச உடனே அவனை வேலை விட்டு அனுப்பிடுங்கன்னு சொன்னல, இன்னும் ஏன் அவனை வச்சிருக்கீங்க? ஆமாப்பா, அவனை கூப்பிட்டு இனிமே வராதுன்னு தான் சொன்னேன். ஆனா நாம இடம் வாங்கினதுல இருந்து யார்கிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தோங்கிற எல்லா விவரத்தையும் பக்காவா சொல்றான். அவனை பகச்சிக்கிறது நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது. அவன்கிட்ட பேசி பார்த்தேன். அவன் 3 மாசம் டைம் கேட்டான், கொடுத்துருக்கேன். அவனே போறேன்னு சொல்லியிருக்கான். ஏன்பா, இந்த விஷயத்தை பத்தி போன்ல என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல? எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு தான் யோசிச்சேன். இப்படியே நீங்க எல்லாத்துக்கும் பயந்தீங்கன்னா நம்ம காலேஜ் வாட்ச்மேன் கூட உங்களை மிரட்ட ஆரம்பிச்சிருவான். இல்லப்பா, இவன் மத்தவங்க மாதிரி இல்ல. இவன் ஒரு மாதிரியான சிக்கலான ஆளு. அவன் யாரா வேணா இருக்கட்டும், இந்த பிரச்சனை இதோட நீங்க விட்டுருங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஏன்பா, ஏதாவது எந்த பிரச்சனையும் வராது, நீங்க தைரியமா இருங்க. மதியம் ஒரு கப் காஃபி.
காஃபி. ஆ தேங்க்ஸ். அப்படின்னா அந்த புஸ்தகத்துல இருக்க லவ், பியோர் லவ். என்ன மதி? யாரோட லவ்? எது? இப்ப நீங்க சொன்னீங்களே. ஏய், இந்த புக்ல இருக்கிறத சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தான். வெரி இன்ட்ரெஸ்டிங். சும்மா இருக்க நேரத்தில் எடுத்து படிச்சு பாரு. இங்க வாயேன், நான் உனக்கு ஒரு சாப்டர் படிச்சு காட்டுறேன் பாரு. அப்புறம் நீயே ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரெஸ் ஆகி படிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஐயோ, எனக்கு சமையல் கட்டில நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். டேய் சோமு, மா இங்க வாடா.